இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக வீட்டிலையே ஈஸியாக சமோசா செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கிலோ. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெய் விட்டு நல்லா மாவை தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கேரட்டு, பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, கறி மசால், கரம் மசால், ரெட் சில்லி பவுடர். இது நல்லா வதக்கி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போது சமோசா ஷீட் செய்கிறதுக்கு சப்பாத்தி மாவு கல்லில் வச்சு நல்லா லேஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, லேஸாக இருக்கணும். இப்போது பேன் வச்சுட்டு ஹீட் ஆனதும் சமோசா ஷீட் செய்ய தேய்ச்சி வச்சுருக்க எடுத்து போட்டு 2 பக்கமும் லைட்டாக வெந்தால் போதும். ரொம்ப இது பண்ணக்கூடாது, ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்தால் கூட போதும். அது சூடானா போதும். இப்போது இதை எடுத்துகிட்டு ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரம் கட் பண்ணிவிட்டு சமோசா லேயர் செய்கிறதுக்கு அந்த ஷீட்டுக்கு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் சமோசா ஷீட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக மைதா மாவு தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது ஃபோல்டு பண்ணி அந்த பேஸ்ட்டை வச்சுட்டு உள்ளே ஃபோல்ட் பண்ண இடத்துல நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வைக்கணும். ஸ்டஃபிங்கை வச்சு 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணணும். ஒரு ஸ்பூன் வச்ச போதும், அதிகமாக வச்சிங்கன்னா அது வெளியே வந்துடும். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி இப்போது எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சமோசாவை அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் காய்ஞ்சதும் நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய சமோசாவை அதில் போடுறேன். போட்டு நம்ம வெந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடையில் போய் வாங்கி ஹெல்தி இல்லாத சாப்பிட்றதுக்கு வீட்லேயே நம்ம கடலெண்ணெய் வச்சு சுத்தமான முறையில் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.